வணக்கம் வணக்கம் டு என்ட்ரோபி எஜுகேஷன். ஸோ இன்னைக்கு நம்ம மேட்டர் அண்ட் இட்ஸ் கிளாசிஃபிகேஷன் நம்ம பார்க்க போகிறோம். மைசெல்ஃப் அனிஷ், ஐம் அ கெமிஸ்ட்ரி டீச்சர். ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட், மேட்டர்னா என்ன அண்ட் அதில் இருக்கக்கூடிய வகைகள் என்னங்கிறத தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னா, கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது ஸ்டடி ஆஃப் மேட்டர் நம்ம சொல்கிறோம். அப்போ மேட்டர்னா முதல்ல என்ன அப்படிங்கிறதானே அடுத்த கேள்வியாக இருக்கும், ரைட்டா? ஸோ கெமிஸ்ட்ரினா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும். தெரியலைன்னா டோன்ட் ஃபர்கெட், நம்ம சேனலில் அந்த வீடியோவை நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ கெமிஸ்ட்ரினா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் நம்ம மேட்டர்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ கெமிஸ்ட்ரியோட டெஃபினிஷன் நீங்கள் பார்க்கும்போது, கெமிஸ்ட்ரி இட்ஸ் அ ஸ்டடி ஆஃப் மேட்டர் அண்ட் இட்ஸ் சேஞ்சஸ், ரைட்? ஸோ ஒரு பொருள் அண்ட் அந்த பொருளை நடக்கக்கூடிய சேஞ்சஸை தான் நம்ம கெமிஸ்ட்ரியில் படிப்போம். ஸோ பொருள்னா என்ன அண்ட் பொருள் அப்படிங்கிறத எதை வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோம், டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயத்தை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒன்று மாஸ், இன்னொன்று வால்யூம். ஒரு பொருள் ஆர் ஒரு மேட்டர் அப்படின்னு எடுத்தாலே அந்த மேட்டருக்கு மாஸ் இருக்கணும் அண்ட் அதுக்கு ஒரு வால்யூம் இருக்கணும், ரைட்டா? ஸோ இந்த ரெண்டுமே கம்பல்சரி. மாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் டோட்டல் மேட்டரோட டெஃபினிஷன் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், அது ஒரு ஸ்பேஸை ஆக்குப்பை பண்ணியிருக்கணும். அந்த ஸ்பேஸை ஆக்குப்பை பண்ணியிருக்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம், வால்யூம் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். வால்யூமோட டெஃபினிஷன் நீங்கள் படிச்சிருந்தீங்க தெரியும். வால்யூம் மீன்ஸ் த ஸ்பேஸ் ஆக்குபைட், தட்ஸ் இட். அப்போ மேட்டர் அப்படிங்கிறதுக்கு, மேட்டர்னாலே அதுக்கு வால்யூம் இருக்கணும் அண்ட் அதுக்கு மாஸ் இருக்கணும். மாஸுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்குள்ள இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ், நிறைய காம்பனன்ட்ஸ் உள்ள இருக்கணும், அதுதான் மாஸ். ஸோ இந்த ரெண்டுமே இருக்கக்கூடியதை தான் நம்ம மேட்டர் அப்படின்னு நம்ம சொல்றோம், ரைட்டா? தட்ஸ் மேட்டர். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், இந்த இடத்துல தேர்ஸ் ஒரு அனாலஜி ஜஸ்ட் ஃபார் த ஃபன். ஓகே, ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குது, தலைவர் வெயிட் லிஃப்டிங் பண்ணுறாரு. ஸோ அந்த வெயிட் லிஃப்டிங், அதில் மாஸ் அதிகமாக வெயிட் லிஃப்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். சிமிலர்லி, ஸோ தட்ஸ் மாஸ். இன் அனதர் கேஸ், இவரோட காதில் என்ன இருக்கு, ஒரு பேப்பர் துண்டு இருக்கு. அது என்ன ஆகுது, இந்த இவரோட காதை அடைச்சு வச்சிருக்கு. ஸோ அது கொஞ்சம் ஸ்பேஸை இவரோட காதுல இருந்து என்ன இருக்கு, எடுத்திருக்கு, ரைட்டா? ஸோ திஸ் இஸ் ஸ்பேஸ். ஓகே, ஸோ ஒரு ஸ்பேஸை ஆக்குபை பண்ணியிருக்கு அண்ட் கொஞ்சம் மாஸ் இருந்துச்சு. இந்த ரெண்டுமே இருக்கக்கூடிய எல்லா பொருளுமே மேட்டர். ஓகே, நவ் மை கொஸ்டின் இஸ் தட், கொஞ்சம் யோசிங்க, சரியா? ஸோ ஐ நோ தட் இங்கே நிறைய ஏஜ் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் இந்த செஷன்ஸை பார்க்குறீங்க. Now my question is that light மேட்டர் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள வருமா வராதா, சரியா? இது இன்னைக்கான கேள்வி. இதுக்கான பதில் நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, பார்க்கலாம் நீங்க எத்தனை பேர் யோசிக்கிறீங்க, ரைட்டா? ஸோ நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் சரி, பொருட்களும் சரி, ஓகே, ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டே இருக்கு. நம்மளும் அதுக்கு அந்த வேகத்தில் நம்ம போகிறோம். பட் த ப்ராப்ளம் ஹியர் இட் இஸ், 12th ஸ்டாண்டர்டில் படிக்கக்கூடியதை நம்ம பசங்க 9th ஸ்டாண்டர்ட்லேயே படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க. அதை நான் தப்பு சொல்லலை, பட் இட் வில் கிவ் யூ அ நெகட்டிவ் கான்சிக்வன்சஸ். ஓகே, அந்தந்த ஏஜில் நீங்கள் என்னென்னலாம் பண்ணணுமோ அது அந்தந்த டைமில் பண்ணுறது தான் உங்களுக்கான ஒரு புரிதலை கொடுக்கும், ரைட்டா? சரியா? ஸோ that's apart from that. So again, மேட்டர்னா என்ன? ஸோ மேட்டர்னா என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ மேட்டரோட கிளாசிஃபிகேஷன் நீங்கள் பார்க்கும்போது, நம்ம பொதுவாக மேட்டரை ரெண்டு டைப்பில் நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். எஸ், ஒன்று என்னன்னா ஃபிசிக்கல் கிளாசிஃபிகேஷன், இன்னொன்று கெமிக்கல் கிளாசிஃபிகேஷன். ஃபிசிக்கல் கிளாசிஃபிகேஷன் எடுத்துட்டீங்கன்னா இங்கே இருக்கு சாலிட், லிக்விட், கேஸ். ஸோ யூஸ்வலாக இந்த மூணு தான் நம்ம படிப்போம். ஏன்னா லோவர் கிளாஸஸில் நம்ம இதை தான் பார்ப்போம். நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் எல்லாம் போனீங்க, இப்போ எம்எஸ்சி லெவல் ஒரு பிஎஸ்சி எம்எஸ்சி லெவல் போகும்போது இது கூடவே பிளாஸ்மா வந்துடும், போஸ் ஐன்ஸ்டைன் கண்டென்சேட் வரும். பட் ஸ்டில் நீங்கள் மாஸ்டர் கிரேட் போனாலும் சரி, உங்களுக்கு இந்த பிஎஸ் கண்டென்சேட் அண்ட் பிளாஸ்மா அதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலெலாம் போகாது, ரொம்ப பேசிக் லெவலில் தான் இருக்கும். தேர்ஃபோர் நம்ம இப்போதைக்கு தேவைப்படக்கூடிய சாலிட், லிக்விட் அண்ட் கேஸ், இந்த மூணு ஸ்டேட்டை பற்றி மட்டும்தான் இந்த இடத்துல நம்ம பேச போகிறோம், ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் ஃபிசிக்கல் கிளாசிஃபிகேஷன்ங்கிறது என்னன்னா, இந்த கிளாசிஃபிகேஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடியது இன்டர் மாலிகுலர் இன்ட்ராக்ஷன், ரைட்டா? ஸோ இந்த இன்டர் மாலிகுலர் இன்ட்ராக்ஷன்ங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம கேஷியஸ் ஸ்டேட் அப்படிங்கிறத சாப்டர் படிக்கும்போது நம்ம டீட்டெயிலாக சொல்லலாம். இப்போதைக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், ரைட்டா? ஓகே, கைண்ட் ஆஃப் ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். வேணா நீங்கள் அதை கொஹிசிவ் ஃபோர்ஸ்னு கூட வச்சுக்கோங்க, ஃபிசிக்ஸில் வரும் கொஹிசிவ் ஃபோர்ஸ். ஐடென்டிக்கலான ஆப்ஜெக்ட்ஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸை தான் நம்ம கொஹிசிவ் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இங்கே இன்டர் மாலிகுலர் அட்ராக்ஷன் எடுக்கும்போது ரெண்டு மாலிகுல்ஸுக்கு இடையில வரும், ஐடென்டிக்கலான ஒரு மாலிகுல்ஸ், ரெண்டு ஐடென்டிக்கல் மாலிகுல்ஸுக்கு இடையில ஒரு இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு.
அந்த இன்ட்ராக்ஷனை நம்ம இன்டர்மாலிகுலர் இன்ட்ராக்ஷன் சொல்றோம். ஓகே, ஸோ நீங்க சாலிட், லிக்விட், கேஸ் இந்த 3 பேர் நீங்க எடுக்கும்போது, ஓகே, ஸோ இந்த 3 பேரை நீங்க கன்சிடர் பண்ணும்போது இன்டர்மாலிகுலர் இன்ட்ராக்ஷன் யாருக்கு அதிகமாக இருக்கும்னா சாலிடுக்கு அதிகமாக இருக்கும், லிக்விடுக்கு கம்மி, தென் கேஸுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் த திங். ஓகே, ஸோ இங்கே சாலிட், லிக்விட், கேஸ் இந்த மூணுத்தையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்கூடியது intermolecular interaction. Because for example water எடுத்துக்கோங்க, solid stateல எப்படி இருக்கும்? Ice. Liquid stateல water and gaseous stateல என்ன இருக்கும்? Steam. So இந்த மூணுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, நீங்க chemical basisல பாத்தீங்கன்னா மூணுத்தோட ஃபார்முலாவும் என்ன? H2O இருக்கும். So chemically they all are identical, but the problem here it is in steam hydrogen bonding இருக்காது. But water எடுத்துட்டீங்கன்னா 2 hydrogen bonding இருக்கும். But நீங்க சாலிட் ஐஸ் கியூப்ஸ் எடுத்துட்டீங்கன்னா 4 ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கும். ரைட்டா? ஸோ இந்த இடத்துல நம்பர் ஆஃப் இன்டர்மாலிகுலர் இன்ட்ராக்ஷன்ஸ், ஓகே, இந்த ஹைட்ரஜன் பாண்டிங் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி இன்டர்மாலிகுலர் இன்ட்ராக்ஷன். ஓகே, இஃப் யூ வாண்ட் டு நோ ஃபர்தர் அபவுட் இன்டர்மாலிகுலர் இன்ட்ராக்ஷன், லெட் மீ டெல் யூ தட். ஓகே, ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபர்ஸ்ட் டைபோல் இன்ட்ராக்ஷன், தென் அயன் டைபோல் இன்ட்ராக்ஷன், தென் டைபோல் இன்டியூஸ்டு டைபோல் இன்ட்ராக்ஷன் வரும், அண்ட் அயன் இன்ட்ராக்ஷன் வரும். சரியா? தென் ஃபர்தரா லேண்ட் அண்ட் ஃபோர்ஸ். சரியா? அண்ட் தென் ஹைட்ரஜன் பாண்டிங் வரும். ஸோ இது எல்லாமே இன்டர்மாலிகுலர் இன்ட்ராக்ஷனில் வரக்கூடியது. ஸோ இப்போ ஹைட்ரஜன் பாண்டிங்கும் இன்டர்மாலிகுலர் இன்ட்ராக்ஷனில் தான் இருக்குது. அப்போ நீங்கள் சாலிட் ஸ்டேட்டில் வாட்டர் எடுக்கும்போது என்ன ஆகும்? 4 ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்குது. தட் மீன்ஸ் இன்டர்மாலிகுலர் இன்ட்ராக்ஷன்ஸ் ஹையராக இருக்குன்னு அர்த்தம். ரைட்டா? ஸோ அப்போ இந்த இடத்துல பாயிண்ட் என்னன்னா, இன்டர்மாலிகுலர் இன்ட்ராக்ஷன் உங்களுக்கு என்ன ஆகும்? சாலிட் டு லிக்விட், லிக்விட் டு கேஸ் போக போக கம்மியாகும். அண்ட் furthermore thermal energy, இந்த physical classificationக்கு ஒரு அச்சாணியா இருக்கக்கூடியதே இந்த 2 பேர் தான். ஒன்னு இன்ட்ராக்ஷன், இன்னொன்னு thermal energy. thermal energy means சிம்பிளா கைனடிக் எனர்ஜி. நீங்க டெம்பரேச்சர் அப்படி படிச்சீங்கனாலே நிறைய பேர் சொல்லுவாங்க ஹாட்னஸ் அண்ட் கோல்ட்னஸ், பட் ஐ எம் நாட் ரியலி accept those statements. Okay, I'm not sure, like that's not exactly the right thing. Okay, என்னன்னா டெம்பரேச்சர் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு பார்ட்டிகல்ஸோட கைனடிக் எனர்ஜியை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு யூனிட் கைனடிக் எனர்ஜி. ஓகே, பிகாஸ் கைனடிக் எனர்ஜி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். வென் த டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ், கைனடிக் எனர்ஜி ஆஃப் தி மாலிகுல்ஸ் ஆர் இன்க்ரீசிங். ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல தெர்மல் எனர்ஜின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் சாலிட்லேருந்து லிக்விட் போறீங்க, லிக்விட்லேருந்து கேஷியஸ் ஸ்டேட் போகுது. ஸோ கேஷியஸ் ஸ்டேட்ல பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மாலிகுல்ஸால ரொம்ப அதிகமாக மூவ் பண்ண முடியும். தேர் கைனடிக் எனர்ஜி இஸ் ஃபார் கிரேட்டர். பட் லிக்விடுக்கு கொஞ்சம் கம்மி, சாலிடுக்கு ரொம்ப கம்மி. ஸோ இந்த 3லையும் கம்பேர் பண்ணும்போது கேஸுக்கு கைனடிக் எனர்ஜி அதிகம், தேர்ஃபோர் தெர்மல் எனர்ஜி அங்கே அதிகமாக இருக்கும். ஸோ தெர்மல் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் கைனடிக் மோஷன் கூட ரிலேட் பண்ணிக்கலாம். ஓகே, காட் இட்? டெம்பரேச்சர் அப்படிங்கிறதும் இது கூட ரிலேட் ஆகுது. when the temperature increases, kinetic energy of the particle will also increases. That's a clear idea. Okay, so இதை மைண்டுக்குள்ள வச்சுக்கோங்க. So this is a classification on the basis of physical. Okay, physical classification, physical terms. Okay, next இது போக chemical classification இருக்கு. அது எப்படி அந்த classification எப்படி வருதுன்னு பார்க்கலாம். First, mixture. ஒரு மேட்டர் எடுக்கிறீங்க, சரியா? சிம்பிளா ஒரு பேக்கரிக்கு போங்க. அந்த பேக்கரியில என்ன கேட்குறீங்க? மிக்சர் கேட்குறீங்க. என்ன பண்ணுவாங்க? கைண்ட் ஆஃப் உங்களுக்கு மிக்சர் எடுத்து போடுவாங்க. போடும்போது அந்த மிக்சரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் இருக்கும்? கடலை இருக்கும், அண்ட் சம்டைம்ஸ் கிழங்கு இருக்கும், ஃப்ரை பண்ண கிழங்கெல்லாம் இருக்கும், அண்ட் கூடவே கார பூந்தியெல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருப்பாங்க? போட்டு உங்களுக்கு மிக்சர் கொடுப்பாங்க. கரெக்டா? ஸோ மிக்சர். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் இந்த மிக்சர்ல இருந்து கடலையை மட்டும் செப்பரேட் பண்ணணும்னு நினச்சா உங்களால் பண்ண முடியுமா? கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியும். ஓகே, கையாலே எடுத்து மாற்றிடலாம். ஸோ இட்ஸ் மிக்சர். ரைட்டா? ஸோ மிக்சர் அப்படிங்கிறது என்னன்னா, உங்களை நம்மளால பிசிக்கலாகவே செப்பரேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்ம மிக்சர், ஓகே, மிக்சர் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு மேட்டர், ஒரு கொஞ்சம் சப்ஸ்டன்ஸை நீங்கள் எடுக்கிறீங்கப்பா, எடுத்து ஒரு பக்கெட் நிறைய கொஞ்சம் என்ன இருக்குது? சப்ஸ்டன்ஸ் இருக்குது. ஓகே, மிக்சர் இருக்குது. ஸோ அதில் உங்களால் என்ன பண்ண முடியும்? ஃபிசிக்கலாகவே ஓகே இதுதான் கடலை, இதுதான் காராபூந்தி எடுத்து செப்பரேட் பண்ண முடியும். ஜஸ்ட் ஃபிசிக்கலாகவே உங்களால் செப்பரேட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா தட் இஸ் மிக்சர். நெக்ஸ்ட், அடுத்தது உங்களால் ஃபிசிக்கலாக செப்பரேட் பண்ண முடியலை. ஃபார் எக்ஸாம்பிள்
இப்போ அதில் நீங்கள் எடுக்கும்போது என்ன வருது, மிக்சரில் கண்டிப்பாக உங்களுக்கு சால்ட் இருக்கும். ஸோ சால்ட்டை நீங்கள் தனியாக ஒரு பக்கமாக தனியாக எடுத்து வைக்கிறீங்க. காராபூந்தி ஒரு பக்கம் இருக்குது, ஒரு பக்கம் கடலை இருக்குது, எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து செப்பரேட் பண்ணிட்டீங்க, ஃபிசிக்கல் செப்பரேஷன் பண்ணிட்டீங்க. அடுத்த ஸ்டெப் சால்ட் இருக்குல்ல, சால்ட்டை ஃபர்தர் அவங்களால ஃபிசிக்கலாக செப்பரேட் பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியாது. பிகாஸ் இட்ஸ் அ கெமிக்கல் காம்பவுண்ட். ஓகே, ஸோ இதுக்கு அடுத்து உங்களால் ஒன்றும் என்ன பண்ண முடியாது, உங்களால் ஃபிசிக்கலாக செப்பரேட் பண்ண முடியாது. அங்கே இருக்கக்கூடியது சோடியம் குளோரைட். ஸோ அடுத்த ஸ்டேஜில் சோடியம் குளோரைட் இருக்குது. அதை நம்ம என்ன பண்ணலாம், எலக்ட்ரோலைசிஸ் பண்ணலாம். கரெக்டாக? ஸோ தட்ஸ் கெமிக்கல் மெத்தட். ஓகே, ஸோ எலக்ட்ரோலைசிஸ் அப்படிங்கிற ப்ராசஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும், Na+Cl- என்ன ஆகும், உங்களுக்கு ஃபர்தராக சோடியமும் குளோரைடாகவும் செப்பரேட் ஆகும். கரெக்டாக? ஸோ கெமிக்கலாக செப்பரேட் பண்ண முடிஞ்சதை நம்ம காம்பவுண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். ஓகே, காம்பவுண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். நெக்ஸ்ட், கெமிக்கலாகவும் செப்பரேட் பண்ண முடியலை அப்படின்னா நெய்தர் கெமிக்கல் நார் ஃபிசிக்கல் அப்படின்னா அதை நம்ம எலிமெண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். பட் ரீசன்ட் டேஸில் இதில் கொஞ்சம் சேஞ்சஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பட் இட்ஸ் நாட் அ பிக் டீல். ஓகே, ஜஸ்ட் லீவ் ரைட் நவ். ஓகே, ஸோ இதுதான் ஒரு பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். நெக்ஸ்ட், இப்போ மிக்சர்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ மிக்சர் அப்படிங்கிறது அங்கே ஒரு மேட்டர் இருக்குது, அந்த மேட்டரில் மோர் தென் ஒன் சப்ஸ்டன்ஸ் இருக்கும். ஓகே, ஒன்றுக்கும் அதிகமான பொருட்கள் அங்கே அடங்கி இருக்கும். இதுதான் எக்ஸாம்பிள் பாருங்க, இது ஒரு எக்ஸாம்பிள். சிமிலர்லி நீங்கள் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கோல்டு, ஷாப்புக்கெல்லாம் போயாச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், 22 கேரட் கோல்டு ஆர் 916 கோல்டுன்னு சொல்லுவாங்க. கரெக்டாக? 916. வாட் இஸ் எக்ஸாக்ட்லி திஸ் 916 மீன் அப்படின்னு கேட்டால் நம்மள பாதி பேருக்குமே தெரியாது. சிம்பிள், ஆக்சுவலி 91.6% தான் கோல்டு இருக்கும்பா. நம்ம போட்டிருக்கக்கூடிய ஆர்னமெண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே 91.6% மட்டும்தான் கோல்டு இருக்கும். ரிமைனிங் என்ன பண்ணுவாங்கன்னா மற்ற எலிமெண்ட்ஸை மிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க, பிரான்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி மற்ற மெட்டல் ஐட்டம்ஸை ஆட் பண்ணி தான் உங்களுக்கு ஆர்னமெண்ட்ஸை கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஈவன் நம்ம தமிழில் சில பழமொழி கூட சொல்லுவாங்க, என்னது, 100% சுத்தமான தங்கம். ஓகே, ரொம்ப நல்லவனா இருந்தா வாழ முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன வரும், 100% பியூர் கோல்டு இஸ் யூஸ்லெஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆர்னமெண்ட்ஸ். ஓகே, ஸோ நீ ஆர்னமெண்ட்ஸாக மாற்றணும்னு நினைச்சீங்கன்னா பியூர் கோல்டு 100% யூஸ்லெஸ், அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, உங்களால் மாற்ற முடியாது. ஓகே, அதான் 22 கேரட் வந்து உங்களால் என்ன பண்ண முடியும், கோல்டாக மாற்ற முடியும். 24 கேரட்டை நம்மளால கோல்டு ஆர்னமெண்ட்ஸாக மாற்ற முடியாது. ஓகே, தட்ஸ் அ திங். சரி, நெக்ஸ்ட், மிக்சரில் 2 கிளாஸஸ் இருக்கு. ஒன்று என்னன்னா ஹோமோஜீனியஸ், இன்னொன்று ஹெட்ரோஜீனியஸ். ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த 2 எக்ஸாம்பிள்லையும் நம்ம ஹோமோஜீனியஸ் அண்ட் ஹெட்ரோஜீனியஸை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கோல்டு ஆர்னமெண்ட்ஸை எடுத்துக்கோங்க. இந்த கோல்டு ஆர்னமெண்ட்ஸில் உங்களுக்கு தெரியும், இதில் வெறும் 91.6% தான் கோல்டு இருக்கு. ரிமைனிங் என்ன இருக்கு, அதர் மெட்டல் ஐட்டம்ஸ். ஓகே, மெட்டல் இருக்கும். சிம்பிளா ஒரு கோல்டை பார்த்துக்கிட்டு ஜஸ்ட் பேசிக் அப்சர்வேஷன் ஆர் உங்களுக்கு ஒரு மைக்ரோஸ்கோப்பு கொடுக்குறோம். இந்த அப்சர்வேஷனை வச்சு, ஓகே, ஜஸ்ட் இந்த 2 விஷயத்த வச்சு உங்களால இங்க இருக்கக்கூடியது அந்த இடத்துல கோல்டு இருக்கு, இந்த இடத்துல இந்த மெட்டல் இருக்கு அப்படின்னு உங்களால டிஃபரன்ஷியேட் பண்ண முடியுமா? முடியாது. இட்ஸ் டிஃபிகல்ட், ரைட்? ஸோ இந்த மாதிரி உங்களால டிஃபரன்ஷியேட் பண்ண முடியல, கண்ணால பார்த்து ஆர் மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்து உங்களால டிஃபரன்ஷியேட் பண்ண முடியலைன்னா தட் இஸ் ஹோமோஜீனியஸ் மிக்சர். ஸோ இது ஏன் பார்க்க முடியலை, அதுக்கான காரணம் என்னன்னா திஸ் இஸ் யூனிஃபார்ம் த்ரூ அவுட் த மிக்சர். நம்ம வீட்டில் தோசை மாவு இருக்கும்ல, தோசை மாவில் நம்ம கண்டிப்பாக உப்பெல்லாம் போட்டிருப்போம். கரெக்ட்? அரிசி மாவு இருக்கும், உளுந்து மாவு இருக்கும். எஸ், கலந்து சுட்ட தோசை, ரைட்? ஸோ அந்த தோசை மாவில் அரிசி மாவு உளுந்த மாவு ரெண்டுமே மிக்ஸ் ஆகி தான் தோசை சுட்டிருப்போம். பட் உங்களால் சிம்பிளாக தோசை சுடும்போது இந்த இடத்துல அரிசி மாவு இருக்கு, இந்த இடத்துல உளுந்த மாவு இருக்கு அப்படி உங்களால சொல்ல முடியுமா? முடியாது. That's homogeneous mixture. கரெக்டா? ரைட். நெக்ஸ்ட், ஈவன் உப்பு தண்ணி கூட ஒரு homogeneous mixture தான். All solutions are homogeneous mixture. All solutions. ஓகே, சொல்யூஷன்ஸ் எல்லாமே homogeneous mixture. பட் இங்க இது வந்து ஹெட்ரோஜீனியஸ். உங்களால பிசிக்கலா பார்த்து டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். ஆர் ஒரு மைக்ரோஸ்கோப், ஓகே, சிம்பிளா ஒரு நார்மல் மைக்ரோஸ்கோப்பை வச்சு உங்களால டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்க முடியும். ஓகே, பிசிக்கலாவே உங்களால டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். காரணம் என்னன்னா இந்த இடத்துல மிக்சர்ல உங்களுக்கு என்ன பண்ணலாம், ஈஸியா பிசிக்கலாவே உங்களால கண்டுபிடிக்க முடியும். இந்த இடத்துல நிறைய கடலை இருக்குப்பா,
இந்த இடத்துல நிறைய சிப்ஸ் இருக்குப்பா, இந்த இடத்துல நிறைய காரப்பூந்தி இருக்குப்பா அப்படி சொல்லலாமா? தட்ஸ் இட். ஸோ தட்ஸ் இட். இதுதான் நம்ம மிக்சரோட கிளாசிஃபிகேஷன். ரைட், இப்போ அடுத்து போகலாம். பியோர் சப்ஸ்டன்ஸ். ஸோ அப்போ மிக்சர் முடிஞ்சு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், மிக்சர்ல இருந்து இப்போ நான் சால்ட்டுக்கு வந்துட்டேன். ஓகே, ஒரு சால்ட்டுக்குள்ளே நான் வந்துட்டேன். ஸோ இந்த சால்ட் ஒரே ஒரு சப்ஸ்டன்ஸாக இருக்கும். பியோர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னாலே ஒரே ஒரு காம்பனண்ட் மட்டும்தான் இருக்கும். ரைட்டா? தே ஹாவ் கேரக்டரிஸ்டிக்ஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தி மிக்சர். ஓகே, மிக்சர்ல வந்து ஃபிசிக்கலாக நீங்கள் எடுத்து வச்சுட்டீங்க, அதை நம்ம பியோர் காம்பவுண்ட்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இப்போ பியோர் காம்பவுண்ட்ஸில் என்ன இருக்கும், ரெண்டு வேரியேஷன்ஸ் இருக்கு. ஒன்று என்னன்னா காம்பவுண்ட்ஸ், இன்னொன்று எலிமெண்ட்ஸ். நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்கூலில் நடத்தக்கூடிய டீச்சர்ஸ்க்குமே காம்பவுண்ட்ஸில் கன்ஃபியூஷன் இருக்காது, பட் எலிமெண்ட்ஸில் நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு. ரைட், எலிமெண்ட்ஸ், எஸ், ஈவன் எனக்கும் இருந்துச்சு. நான் இப்போ இல்லை, பட் இருந்துச்சு ஒரு ஒன்ஸ் அப்பான் அ டைம். ரைட், ஸோ இப்போ காம்பவுண்ட்ஸ் நீங்கள் பார்க்கும்போது காம்பவுண்ட்ஸ் பியூரான ஒரு காம்பவுண்ட். ஓகே, நீங்கள் மிக்சர்ல இருந்து ஃபிசிக்கலாக செப்பரேட் பண்ணி என்ன பண்ணிட்டீங்க, சோடியம் குளோரைடு, உப்பு இருக்கு. ஓகே, உப்பு NaCl. ஸோ இப்போ இந்த NaCl உப்பு அப்படிங்கிற இந்த சால்ட் கிறிஸ்டல்ஸ் இருக்குல்ல, இந்த சால்ட் கிறிஸ்டல் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சால்ட் கிறிஸ்டல் எல்லாமே எதால இருக்கும், சோடியம் குளோரைடால தான் இருக்கும். சிமிலர்லி சுகர் எடுக்கிறீங்க, சுகர்ல என்ன இருக்கும், ஸ்டார்டிங் டு ஃபினிஷிங் வரைக்கும், லைக் நான் சொல்றது சுக்ரோஸ், குளுக்கோஸ் பவுடர் எடுத்துக்கோங்க, குளுக்கோஸ். ஸோ ஸ்டார்டிங் டு ஃபினிஷிங் வரைக்கும் எல்லாமே குளுக்கோஸ் மட்டும் தான் இருக்கு. 100% பியூர் குளுக்கோஸ், C6H12O6 அது மட்டும் தான் இருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா அதை நம்ம காம்பவுண்டுன்னு சொல்லலாம். ஒரு மாலிகுல், அந்த மாலிகுல் மட்டுமே த்ரூ அவுட்டா இருக்கு. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம காம்பவுண்டுன்னு சொல்லலாம். ஸோ காம்பவுண்ட்ஸை நம்ம ரெண்டு விதமா பிரிப்போம். ஒன்று ஆர்கானிக் காம்பவுண்ட், இன்ஆர்கானிக் காம்பவுண்ட். இப்போ குளுக்கோஸ் அப்படின்னு சொன்னது இட்ஸ் கம்ஸ் அண்டர் ஆர்கானிக் காம்பவுண்ட். அதே சோடியம் குளோரைடுன்னு சொன்னீங்கன்னா இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். இப்போ நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்கும், சார் ஆர்கானிக் காம்பவுண்ட்னா என்ன, இன்ஆர்கானிக் காம்பவுண்ட் என்ன? மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ், ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்னு சொல்ற ஆர்கானிக் காம்பவுண்டுக்கு ஸ்கூல் புக்ஸ்ல நிறைய டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் த ப்ராப்ளம் இஸ் இட்ஸ் நாட் ஆக்யூரேட். சரியா? பிகாஸ் நிறைய அட்வான்ஸ் ஜெரி மார்ச், கிளேடன் ஆர் ஈவன் எவான்ஸ் அந்த மாதிரி சில புக்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் I got the conclusion that there is no a specific definition for organic compound. Yes, கார்பன் இருக்கக்கூடிய காம்பவுண்ட் தான் ஆர்கானிக் அப்படின்னு சொன்னா there are a lot of inorganic compounds are obeying that definition. ஓகே, ஸோ அப்போ அது செட் ஆகாது. இல்லை, கார்பனும் ஹைட்ரஜனும் இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ் தான் உங்களுக்கு ஆர்கானிக் காம்பவுண்ட் அப்படின்னு சொன்னா there are certain compounds, அந்த காம்பவுண்ட்ஸ்ல ஹைட்ரஜன் இருக்காது, ஆனால் அது ஆர்கானிக். இந்த மாதிரி சில கேசஸ் எல்லாம் இருக்கு. பட் நீங்கள் ஒரு லோயர் லெவலில் ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் நடத்துறீங்க, ஆர் ஸ்கூல் லெவலில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, தட் மீன்ஸ் ஆர்கானிக் காம்பவுண்ட் மீன்ஸ் கார்பன் பேஸ்ட், கார்பன், ஹைட்ரஜன், சல்ஃபர், ஆக்சிஜன், நைட்ரஜன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு 7-8 எலிமெண்ட்ஸ் இருக்கிற ஒரு பெரிய ஒரு சாப்டர் தான் ஆர்கானிக். ஸோ அதில் கார்பன் தான் கிங்கு. சரியா? அண்ட் ஹைட்ரஜன் குயின்னு வச்சுக்கோங்க. So again, the hydrogen and carbon, these two couples are joining, and there are few babies like oxygen, sulfur, nitrogen. So this family is called organic. Even நம்ம organometallic compounds எடுத்தா இன்னும் further நிறைய பேபிஸ் வந்துரும். நம்ம அங்கெல்லாம் போக வேண்டாம். So inorganic compounds எடுத்துட்டீங்கன்னா apart from carbon and apart from carbon, okay, சிம்பிளா கார்பன் அல்லாத காம்பவுண்ட்ஸ் நம்ம inorganic compounds. The NaCl it's an inorganic because there is no carbon in it, right? சரி, அப்போ காம்பவுண்ட் அப்படின்னாலே only one kind of particles தான் present ஆகும், ஒரே ஒரு கைண்ட். இப்போ NaCl, Cl2 and NaCl ஒரே ஒரு டைப், அவ்வளோதான். இப்போ NaCl. சரி, அப்போ எலிமெண்ட்னா என்ன அப்படின்னு கேட்டா, now come to think of it, ஒரே ஒரு கைண்ட் ஆஃப் பார்ட்டிகிள் இருக்கும். இங்க என்ன, ஒரே ஒரு கைண்ட் ஆஃப், இங்க மோர் தென் ஒன் கைண்ட் ஆஃப் பார்ட்டிகிள். ஸோ காம்பவுண்ட் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா மோர் தென் ஒன் கைண்ட் ஆஃப், ஒரு எலிமெண்ட் ஆச்சு, மோர் தென் ஒன் எலிமெண்ட் இருக்கும். இப்போ NaS இருக்கு, Cl இருக்கு, ரைட்டா? ஸோ சோடியம் இருக்கு, குளோரின் இருக்கு, ரெண்டுமே டிஃப்ரெண்டான எலிமெண்ட்ஸ். ஓகே, டிஃப்ரெண்டான எலிமெண்ட்ஸ். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை நம்ம காம்பவுண்ட்ஸ்னு சொல்லலாம். ரைட், இப்போ எலிமெண்ட்ஸ் எடுத்தாச்சுன்னா ஒரே ஒரு கைண்ட் ஆஃப் பார்ட்டிகிள் மட்டும்தான் இருக்கும்.
simplest form of pure substance. First mixture of physical separate பண்ணும்போது pure compounds கிடைக்கும் or compounds கிடைக்கும். அந்த pure compounds chemical இப்போ Na இந்த இடத்துல NaCl இருக்கா, நான் இங்க போகும்போது எலிமெண்டா இப்போ இந்த NaCl நான் என்ன பண்றேன், எலக்ட்ரோலைசிஸ் பண்றேன். கெமிக்கலா நான் செப்பரேட் பண்றேன், எலக்ட்ரோலைசிஸ். ஓகே, எலக்ட்ரிசிட்டி அனுப்புறேன். அனுப்பும்போது என்ன ஆகும், Na ஓகே Na சாலிட் பிளஸ் Cl2 கேஸா மாறும். இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா எப்படி சொல்லலாம், இங்க எழுதலாம். இது என்ன இருக்கு, மிக்சர். ஓகே, மிக்சர் இருக்கு. ஷாப் பேக்கரியில் இருக்கக்கூடிய மிக்சர் வாங்குறீங்க. அந்த மிக்சரை நீங்க என்ன பண்றீங்க, கெமிக்கலா செப்பரேட் பண்றீங்க. ஸோ கெமிக்கல் பிசிக்கலா அதில் இருக்கக்கூடிய உப்பு மட்டும் தனியாக எடுக்கிறீங்க. சரி, NaCl இது மிக்சர். சோடியம் குளோரைடுங்கிறது என்ன, இட்ஸ் அ காம்பவுண்ட். ஓகே, அதை நான் ஃபர்தரா என்ன பண்றேன், கெமிக்கலி ஓகே எலக்ட்ரோலைசிஸ் பண்றேன். எலக்ட்ரோலைசிஸ் பண்ணும்போது என்ன ஆகும், அது Na பிளஸ் ஒரு Na பிளஸ் Cl மைனஸ் எல்லாம் Na பிளஸ் என்ன ஆகும், Na பிளஸ் ரெடியூஸ் ஆகும், Cl மைனஸ் ஆக்சிடைஸ் ஆகும். ஸோ அப்படி ஆகி சோடியம் சாலிட் தென் Cl2 கேஸ். இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் என்ன மீனிங் அப்படின்னா, these are called elements. Okay, this is elements, right? So இதுதான் ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா about the classification of matter. Okay, mixture physical செப்பரேட் பண்ணும், காம்பவுண்ட் ஆகும். காம்பவுண்டை கெமிக்கலா செப்பரேட் பண்ணும்போது எலிமெண்டா மாறும். ஓகே, ஸோ எலிமெண்ட் அப்படின்னு எடுத்தா அதுல ஒரே ஒரு டைப் ஆஃப் ஆட்டம் தான் இருக்கும், Na. ஸோ சோடியம் மட்டும் தான் இருக்கு. இங்கே Cl2 ரெண்டு குளோரின் இருக்கு, பட் ரெண்டுமே ஒரே பார்ட்டிகிள் தான். தேர்ஃபோர் இந்த ரெண்டுமே எலிமெண்ட் தான். இல்லை சார் எனக்கு ஒரே ஒரு ஆட்டமா இருக்கு, ஒரு ஆட்டமும் எலிமெண்ட் தான். ஸோ ஒரே ஒரு காம்பனண்ட் ஒரே ஒரு பார்ட்டிகிள் மட்டும் இருந்துச்சுன்னா தட் இஸ் எலிமெண்ட்ஸ், ரைட்? ஸோ தான் இப்போ பீரியாடிக் டேபிள் இது எல்லாமே எலிமெண்ட்ஸ் தான். இது எல்லாமே நம்ம எலிமெண்ட்ஸ்னு சொல்லலாம். ஒரு ஆட்டம் ஓகே, ஒரே ஒரு இப்போ எலிமெண்ட்னா இட்ஸ் காமன் ஃபார் ஆல். இப்போ என்ன ஒன்று, ஒரு ஆட்டம் இருந்தாலும் அது எலிமெண்ட்னு சொல்லலாம். 100 ஆட்டம் இருந்தாலும் அது எலிமெண்ட்னு சொல்லலாம். 100,000 ஆட்டம் இருந்தாலும் 100,000 சிங்கிள் ஹைட்ரஜன் மட்டும் இருக்கு, அதே நம்ம எலிமெண்ட்னு சொல்லலாம். இப்போ பென்சிலோட டிப்பு கார்பன், கிராஃபைட், ரைட்டா? ஸோ கிராஃபைட்ல என்ன இருக்கும், கார்பன் மட்டும் தான் இருக்கும், அதுவும் எலிமெண்ட் தான். ஒரு கார்பன்னாலும் சரி, 1000 கார்பன்னாலும் சரி, எல்லாமே கார்பன் எலிமெண்டோட கேட்டகரியில தான் வரும். ஓகே, ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா எலிமெண்ட் இதை நம்ம கிளாஸிஃபை பண்ணும்போது என்ன வரும், எலிமெண்ட்ஸோட டைப் எடுத்துட்டீங்கன்னா மெட்டல், நான் மெட்டல், மெட்டலாய்ட்ஸ். இப்போ மெட்டல் அப்படின்னு எடுத்தா பீரியாடிக் டேபிள்ல மோஸ்ட் ஆஃப் த எலிமெண்ட்ஸ் எல்லாமே மெட்டல்ஸ் தான். இப்போ இந்த சோடியம் குளோரைட், சோடியம் மெட்டல். அதே மாதிரி நான் மெட்டல் எடுத்துட்டீங்கன்னா பீரியாடிக் டேபிள்ல பி பிளாக் எலிமெண்ட்ஸ்ல மட்டும் இருக்கக்கூடிய ஃபியூ எலிமெண்ட்ஸ் அது நான் மெட்டல்ஸ். அண்ட் பி பிளாக் எலிமெண்ட்ஸ்ல இன்னும் சில குரூப்ஸ் இருக்கு, அது மெட்டலாய்ட்ஸ். ஸோ இது எல்லாமே எலிமெண்ட்ஸோட டைப். இப்போ ஆட்டம்ஸ் அண்ட் ஹோமோ நியூக்ளியர் மாலிகுல். ஆக்சுவலி நீங்கள் காம்பவுண்ட் நீங்கள் எடுக்கும்போது நீங்கள் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் படிக்கும்போது மாலிகுல்ஸில் 2 டைப் இருக்கு. ஒன்று ஹோமோ நியூக்ளியர் மாலிகுல், இன்னொன்று ஹெட்ரோ நியூக்ளியர் மாலிகுல். எஸ், ஸோ காம்பவுண்டில் என்ன இருக்கும், ஹெட்ரோ நியூக்ளியர் மாலிகுல் இருக்கும். நியூக்ளியர் மாலிகுல், ஹெட்ரோ நியூக்ளியர் மாலிகுல். ஸோ இது ஹோமோ நியூக்ளியர் மாலிகுல். ஹோமோ நியூக்ளியர் மாலிகுலுக்கான எக்ஸாம்பிள் இந்த O2, O3 அண்ட் Cl2. ஓகே, ஸோ இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டைப் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் தான் இருக்கு. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதை ஹோமோ நியூக்ளியர் மாலிகுல்ஸ்னு சொல்லலாம். ஓகே, மோர் தென் ஒன் ஆட்டம் கம்பைன் ஆச்சுன்னா அங்கே உங்களுக்கு கிடைக்கக்கூடியது மாலிகுல்ஸ். இப்போ நீங்கள் கம்பைன் ஆகக்கூடிய எல்லா ஸ்பீஷீஸுமே ஒரே டைப், ஒரே எலிமெண்ட் அப்படின்னா தட் இஸ் ஹோமோ நியூக்ளியர் மாலிகுல். ஓகே, அப்போ இது எல்லாமே எலிமெண்ட் கேட்டகரியில் தான் வரும். ஓகே, நவ் இது ஃப்ரீக்வெண்ட்டாக சம்டைம்ஸ் உங்களை மெமரைசிங் பவரை செக் பண்ணுறதுக்காக கேட்கக்கூடிய சில கேள்விகள் இது ஒன்று. நம்ம யூனிவர்ஸில் ஓகே நம்மளுடைய என்டையர் யூனிவர்ஸ்லேயே ரொம்ப அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு எலிமெண்ட் எது அப்படின்னு கேட்டால் தட் இஸ் ஹைட்ரஜன். ஓகே, தட் இஸ் ஹைட்ரஜன். ஆஃப்டர் தட் நம்ம எர்த்துக்குள்ளே வரீங்க. எர்த்துக்குள்ளே வரும்போது மோஸ்ட் அபண்டன்டான எலிமெண்ட் நம்ம எர்த்தில் ரொம்ப அதிகமாக கிடைக்கக்கூடிய எலிமெண்ட் எதுனா தட் இஸ் ஆக்சிஜன். 46.6% இருக்கு, ரைட்டா? நம்ம அட்மாஸ்பியரை மட்டும் வச்சு சொல்லக்கூடாது, எர்த்துக்குள்ள. ஓகே, எர்த்தில் எவ்வளோ இருக்கு, ஏன்னா எர்த்தில் இருக்கக்கூடிய நிறைய மினரல்ஸ் எல்லாமே ஆக்சைட் ஃபார்ம்ல தான் இருக்கும், ஆக்சிஜன் கூட கம்பைன் ஆகி தான் இருக்கும். தேர்ஃபோர் அதெல்லாம் கன்சிடர் பண்ணி
ஆக்சிஜன் அது வரும். நெக்ஸ்ட் the most abundant metal in the earth crust. எர்த் crustனா என்ன, நம்ம எர்த்தோட சர்ஃபஸ், ஓகே, மேல் தோடு, அதுல அதிகமா இருக்கக்கூடிய எலிமெண்ட் எதுனா தட் இஸ் அலுமினியம். சரியா, தட்ஸ் இட். அடுத்து ஃபைனலா இந்த செஷனுக்கான ஒரு முக்கியமான கொஞ்சம் உங்களுடைய கியூரியாசிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஒரு டாபிக், கேஸ் வெர்சஸ் வேப்பர். நிறைய இடத்துல நம்ம வேப்பர்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்றோம், சில இடத்துல கேஸ் அப்படின்னு யூஸ் பண்றோம். இப்போ O2 H2 N2 Br2 இந்த மாதிரி எல்லாம் சொல்லும்போது Br2 இல்லை ஆர் Cl2 F2 இப்படி நம்ம சொல்லும்போது நம்ம என்ன சொல்லுவோம், ஆக்சிஜன் கேஸ், ஹைட்ரஜன் கேஸ், ஹீலியம் கேஸ், நியான் கேஸ், குளோரின் கேஸ். ஓகே, இப்படி தான் நம்ம சொல்லுவோம் கேஸ் கேஸ்ன்னு சொல்லுவோம். பட் இந்த டேர்ம்ஸ் ஆஃப் வாட்டர்னு வரும், வாட்டர் வரும்போது நம்ம வேப்பர்னு சொல்லுவோம். ஸோ வாட் இஸ் எக்ஸாக்ட்லி த டிஃபரன்ஸ் பிட்வீன் வேப்பர் அண்ட் கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீப் இட் இன் யுவர் மைண்ட். இந்த இடத்துல கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுடைய புக்ஸோட லெவல், ஓகே, நீங்கள் படிக்கக்கூடிய ஸ்டாண்டர்டை பொறுத்து வித்தியாசமான டெஃபினிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, ரூம் டெம்பரேச்சர் பேஸ் பண்ணிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸ்டெப்பஸ் ஆகி, ஓகே, அதை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. பிகாஸ் ஆக்சுவல் டெஃபினிஷன் ஆஃப் ஆக்சுவல் ரீசன், ஓகே, இஸ் திஸ் ஒன். ஓகே, ஸோ இதான் ஆக்சுவலான காரணம். இது வந்து ஃபேஸ் டயக்ராம்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஃபேஸ் டயக்ராம். ஸோ ப்ரெஷருக்கும் டெம்பரேச்சருக்கும் நம்ம கிராஃப் வரைகிறோம். ஒரு காம்பவுண்டை எடுத்து ப்ரெஷருக்கும் டெம்பரேச்சருக்கு இடையில கிராஃப் வரையும் போது இந்த மாதிரி வரும். இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம அடுத்தடுத்த சாப்டரில் பார்க்கலாம். இப்போதைக்கு புரிஞ்சுக்கோங்க, இது ஒரு கிராஃப். ஓகே, இந்த கிராஃபில் தண்ணி இருக்குல்ல, தண்ணியை ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் அண்ட் ஒரு பர்டிகுலர் ப்ரெஷர் அதில் நம்ம செக் பண்ணுறோம் எப்படி இருக்கு. ஓகே, ஸோ இந்த டெம்பரேச்சரில் தண்ணி எப்படி இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா இது வேப்பர் ஃபேஸ், இது சாலிட் ஃபேஸ், இது லிக்விட் ஃபேஸ், கேஸ். இப்போ ப்ரெஷர் ஹையாக இருக்கு, டெம்பரேச்சர் ஹையாக இருக்குன்னா லிக்விட்ல இருக்கும். அதே டெம்பரேச்சர் லோ, ப்ரெஷரும் லோவாக இருந்துச்சுன்னா சாலிட் ஃபேஸ். டெம்பரேச்சர் ஹை, ப்ரெஷர் லோவாக இருந்துச்சுன்னா அது கேஷியஸ் ஃபேஸ். இதுதான் ஃபேஸ் டயக்ராம். ஜஸ்ட் இதை மைண்டில் வச்சுக்கோங்க, ரொம்ப டீட்டெயிலாக போக வேண்டாம். ஏன்னா இதை கேஷியஸ் ஸ்டேட் அண்ட் சம் அதர் சாப்டர்ஸ்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஈவன் ஃபேஸ் டயக்ராம், ஃபேஸ் ஈக்குலிபிரியம்ங்கிற ஒரு சாப்டர் நம்ம தனியாக போடலாம், பிரச்சனை இல்லை. நவ் இந்த இடத்துல ப்ரெஷர் டெம்பரேச்சர், இங்கே இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பாயிண்ட்டுக்கு பேர் என்னன்னா கிரிட்டிக்கல் பாயிண்ட் ஆர் கிரிட்டிக்கல் பாயிண்ட். ஸோ இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய இந்த டெம்பரேச்சர் இருக்குல்ல, இந்த டெம்பரேச்சருக்கு பேர் தான் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர். ஸோ கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர்ங்கிறது என்னன்னா ஒரு செவுறு மாதிரி. இந்த செவுத்தை தாண்டினதுக்கு அப்புறம் இருக்கிறதுக்கு பேர் வந்து கேஸ், அந்த செவுத்துக்கு முன்னாடியே வரக்கூடியதுக்கு பேர் வேப்பர். ஓகே, தட்ஸ் இட். ஸோ எப்பவுமே கேஸுக்கும் வேப்பருக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்டா, above critical point gas, below critical point vapor. That's it. Or critical point ன்னு சொன்னாலும் சரி, or critical temperature அப்படின்னு சொன்னாலும் ஓகே. above critical temperature, ப்ரிசைஸா சொல்ல போனா என்ன பண்ணலாம், டெம்பரேச்சர்னு போடலாம். டெம்பரேச்சர், கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர், ரைட். ஸோ அது போட்டாலும் பிரச்சனை இல்லை. above critical temperature gas, below critical temperature உங்களுக்கு என்ன வரும், வேப்பர். அப்படி என்ன சார் what is critical டெம்பரேச்சர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர்ங்கிறது என்னன்னா ஒரு சப்ஸ்டன்ஸோட மேக்சிமம் டெம்பரேச்சர். ஸோ ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரை தாண்டிச்சுன்னா அந்த சப்ஸ்டன்ஸால லிக்விட் ஃபார்முக்கு மாறவே முடியாது. தட்ஸ் இட், இட்ஸ் ஓவர். ஓகே, இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா இந்த கிராஃப்லேயே பார்க்கலாம், இந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி கீழே வேப்பரா இருக்கா, பட் அதே இது மேலே போனீங்கன்னா அது எப்படி இருக்கு, லிக்விட்ல இருக்கு. இப்போ ப்ரெஷர், இது ப்ரெஷரா, ஸோ இந்த ரீஜன் நீங்க எடுத்தீங்கன்னா லோ ப்ரெஷர்ல, ஓகே, ப்ரெஷர் லோவா இருக்கிற பட்சத்துல ஒரு சப்ஸ்டன்ஸ் கேஸா இருக்கு. பட் அதே இது ப்ரெஷர் நான் இன்க்ரீஸ் பண்ணும்போது அது என்ன ஆயிடுது, லிக்விட் ஸ்டேட்டுக்கு போகுது. சரியா, ஸோ இப்போ இந்த லெவலுக்கு கீழே, ஸோ வேப்பர் அப்படிங்கிறது என்னன்னா பிலோ கிரிட்டிக்கல் பாயிண்ட் ஆர் பிலோ கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர். அண்ட் இந்த டெம்பரேச்சர்ல அந்த சப்ஸ்டன்ஸால கேஷியஸ் ஃபார்ம்லையும் இருக்க முடியும், லிக்விட் ஃபார்ம்லையும் இருக்க முடியும். ஸோ லிக்விடாகவும் எக்ஸிஸ்ட் ஆகும், கேஸும் எக்ஸிஸ்ட் ஆகும்னா அதை நம்ம வேப்பர் அப்படின்னு சொல்லலாம். அதே இது கிரிட்டிக்கல் பாயிண்ட் தாண்டிடுச்சுன்னா இதுக்கப்புறம் அதால எந்த காலத்திலையும் அதால லிக்விடா மாற முடியாது. ஓகே, ஸோ ஆஃப்டர் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் a substance or a matter can't change into a liquid form. சரியா,
அதைத்தான் அந்த டைம் போயிடுச்சுன்னா இட்ஸ் கேஸ். ஓகே ஸோ அவ்வளோதான். சரியா? இங்கே இருக்கு ஹையஸ்ட் டெம்பரேச்சர் அட் விச் எ சப்ஸ்டன்ஸ் கேன் எக்ஸிஸ்ட் ஆஸ் அ லிக்விட். இந்த டெம்பரேச்சர் வரைக்கும் தான் ஒரு சப்ஸ்டன்ஸால லிக்விட் ஃபார்ம்ல எக்ஸிஸ்ட் ஆக முடியும். இதுக்கு மேலே போச்சுன்னா தேர் இஸ் நோ மோர் லிக்விட் ஸ்டேட். ஓகே சரியா? அதனால இங்கே பாருங்க, வாட்டரோட கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் எடுத்தீங்கன்னா 374.15 டிகிரி செல்சியஸ். நம்ம ரூம் டெம்பரேச்சர் என்ன கூடி போனால் 35 டிகிரி செல்சியஸ் இருக்கும். ஈவன் சென்னையிலலாம் இருந்தீங்கன்னா 40 எல்லாம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ரைட்? ஸோ 374.15 டிகிரி செல்சியஸ் தான் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் ஃபார் வாட்டர். பட் நம்ம ரூம் டெம்பரேச்சர் வெறும் 32-34 டிகிரி செல்சியஸ். அப்போ எப்படி இருக்கு? லெஸ் தென் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர். ரைட்? அதனால தான் நம்ம வாட்டரை என்ன சொல்றோம்? வேப்பர்னு சொல்றோம். ஆல்கஹாலை வேப்பர்னு சொல்றோம். ஏன்னா இது எல்லாமே எக்ஸிஸ்டிங். ஓகே, அதோட வேப்பர் ஃபார்ம்ஸ். அது ஏன் வேப்பர் ஃபார்ம்ல இருக்குன்னா அதோட கிரிட்டிக்கல் டெம்பரேச்சரோட கம்மியான டைம்ல டெம்பரேச்சர்ல தான் அது என்ன ஆகுது? வேப்பர் ஆகுது. தேர்ஃபோர் இட்ஸ் வேப்பர் ஃபார்ம். ஓகே, இன்னும் ஷார்ட்டா உங்களுக்கு கன்ஃபியூஷன் வருதுங்கிற பட்சத்தில் நீங்க என்ன பண்ணலாம்? இந்த லைனை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஆல் வேப்பர் இஸ் கேஸ், பட் ஆல் கேஸ் இஸ் நாட் வேப்பர். ஏன்னா இப்போ இது கேஸ், வேப்பரை நம்ம என்ன சொல்லலாம்? கேஸ்ன்னு சொல்லலாம். தட்ஸ் ஆல்சோ கேஷியஸ் ஸ்டேட். இது எல்லாமே கேஸ். பட் வேப்பர் அப்படின்னா இது மட்டும்தான் வேப்பர், இது வேப்பர் கிடையாது. ஓகேவா? ஸோ கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர்ங்கிறது பேரியர். அந்த லைனுக்கு முன்னாடி மட்டும்தான் வேப்பர் இருக்கும். அதுக்கு மேலே எல்லாம் போச்சுன்னா அது ஃபுல்லாக கேஸ் தான். ஓகே ரைட்டா? ஸோ ஆல் வேப்பர் இஸ் கேஸ், பட் ஆல் கேஸ் இஸ் நாட் வேப்பர். ஓகே, hope you got my point related to matter and its classification. Hope you got a clear-cut idea about this one. Okay, a gas and vapor. That's it for today. Take care of yourself. See you on next class. Bye.